பாருங்க. நீதிமொழிகள் 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். தீமையில் விழுவான். நிறைய காரியங்களை நம்ம பேசும்போது கூட ஞானமாய் பேசாவிட்டால் மாறுபாடான வழிகளை நாம என்ன செஞ்சிருவோம், உண்டாக்கி விடுவோம் இல்லையா? அப்போ இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஞானமா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ மனைவிட்ட பேசுறது கூட நாம வந்து மாறுபாடான வழிகளுக்கு அவங்களை ஏவி விடுறபடி என்ன பண்ணிடக்கூடாது, பேசி விட்டுறக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வந்து எல்லாமே எடுத்தோம் பிடிச்சோன்னு பேசவே கூடாது. நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது கூட பொறுத்திருந்து சரியான தீர்வுகளை கொடுக்கும்படி ஞானமாய் பேச வேண்டியது அவசியம். சில மனைவிமார் கணவற்றை வந்து சொல்லும்போது சில வார்த்தைகள்லாம் பேசும்போது அந்த சொல்லுகிற ஆலோசனைகள் மாறுபாடான வழிகளில் அவங்களை திருப்பி விடாதபடி ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காசு இல்லைன்னா பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வாங்க, உங்க ஃப்ரெண்ட்டை கேளுங்க, இந்த மாதிரி கடன் வாங்குவதற்கு அவங்களை தூண்டி விட்டுருவாங்க. இந்த கணவன் மனைவி சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் யோசிக்காம என்ன பண்ணிடுவார், போய் கடன் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் வரும்போது தான் அப்புறமா ஒருத்தர் பார்த்து விழிச்சுட்டு இருப்பாங்க, இதை எப்படி கட்டுறது, இதை எப்படி சீர்படுத்துறது, எப்படி சரி பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கணவன்மாரும் மனைவிட்ட சில வேளையில தவறான வார்த்தைகளை யோசிக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா படப்படன்னு என்ன பண்ணிடுவாங்க, பேசி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பின்விளைவுகள் வரும்போது ரொம்ப யோசிப்பாங்க, ஐயோ நம்ம தான் சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோமே அப்படி. இல்ல நம்ம எப்படி பேசணும், நம்ம மாறுபாடான வார்த்தைகள்ல வழி விட்டு நெறிய விட்டு தவறுகிற வார்த்தைகளை நம்ம பேசாம யோசித்து சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு ராத்திரி கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றது எப்பவுமே நல்லது. திடீர்னு ஒரு காரியத்தை வந்து கணவன் வந்து ஆலோசனை கேட்கும் போது உடனே ஆலோசனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. சில வேளையில சில காரியங்களுக்கு உடனே சொல்லலாம். பிகாஸ் அதெல்லாம் ஒரு பொதுவான காரியமா இருக்கும், ஏற்கனவே நம்ம நல்ல யோசித்த காரியமா இருக்கும், நமக்கு நல்ல தெளிவு இருக்கிறதுனால பட்டுன்னு சொல்லிடலாம். ஆனா சில காரியங்கள் நம்ம முன்னால இதை பத்தி யோசித்ததே இல்லை, இதுக்கு வந்து சரியான பதில் எனக்கு இல்லை, எனக்கு தெளிவான ஒரு வார்த்தை எனக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணாம நாளைக்கு காலையில் சொல்றேன் அப்படின்னு ராத்திரியாவது ஒரு ராத்திரி என்ன பண்ணலாம், யோசிக்கிற கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மன தெளிவு உண்டாகும். இதை செய், இதை செய்யாத, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டாகும். சில பேர் என்னன்னா யோசித்து சில பேர் பேசுவார்கள், சில பேர் பேசும்போதே யோசிப்பார்கள், சில பேர் பேசி முடித்த பின்பு யோசிப்பார்கள், சில பேர் பேசி முடித்த பின்பு அவர்கள் சொன்னதை அவர்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி பல கேட்டகரியில் ஆட்கள் இருக்கிறார்கள். அதனால நம்ம பேசும்போது எப்படி பேசணும், யோசிச்சு தான் என்ன பண்ணணும், பேசணும், பொறுமையா பேசணும், அவசரப்பட்டு பேசவே கூடாது. எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃப்ளோவில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதோ ஒரு அழுத்தத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யோசித்து ஐயோ நம்ம பேக் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா அது நடக்காத ஒரு காரியம். இப்போ நம்ம யோசித்து செய்ய வேண்டியது முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து யார்ட்டையாவது அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசும்போது சொல்லுவாங்க, என்னங்க இவங்க வந்து இப்படி தேவையில் இருக்காங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம். இவர் சும்மா பெரிய ஜமீன்தார் மாதிரி சொல்லிடுவாரு, செஞ்சிடலான்னு சொல்லு. இவர் சொன்ன உடனே அந்த அம்மாவும் ரொம்ப குஷியில், அப்பா என்ன ஒரு தங்க புருஷன் அப்படின்னா உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டாருங்க எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரா, எல்லாம் சொல்லிட்டாரு, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு பில்லு வரதை பார்த்து ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வலின்னு படுத்து கிடப்பாரு. இதெல்லாம் நான் நினைக்கல, நான் என்ன ஒரு 1000 ரூபா ஆகும் நினைச்சேன், இது 1 லட்ச ரூபா கொண்டு பில்லை கொடுக்குறாங்க. இது ஏன்னா யோசிச்சு என்ன பண்ணல, சொல்லல, அவசரத்துல சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம நிதானமா பேச வேண்டியது அவசியம். அது மாறுபாடான ஒரு தீங்குக்கு நாம ஆளாயிடுவோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஒரு மாறுபாடான பேச்சு வந்து நமக்கு தீமையை விளைச்சலாக கொண்டு வந்துடும். மாறுபாடான பேச்சினால இருக்கிற சமாதானம் நம்மை விட்டு முற்றிலும் போயிடும். நம்முடைய மனமே கலங்கி போன ஒரு மனமாக மாறிவிடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. அதனால நம்ம பேசும்போது நம்ம பேசின பின்பு அதுக்காக ரிக்ரெட் பண்ணாதபடி நம்ம என்ன பண்ணணும், பேச வேண்டியது அவசியம். அதனால தான் வாசிக்கிறோம், என் நாவுக்கு ஒரு காவல் போடுங்க ஆண்டவரே, இல்லை காவல் போடுங்க ஆண்டவரே, என் நாவுக்கு ஒரு காவல் போட்டு நான் பேச வேண்டாத காரியங்களை தவிர்த்து விட எனக்கு கிருபை தாங்க. அல்லது அப்பமா எனக்கே அது மன சங்கடமாக மாறிவிடும். நிறைய வேளையில நம்ம ஞானமற்ற விதமாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ரிக்ரெட் பண்ண ஆரம்பிப்போம், ஐயோ அப்படி சொல்லியிருக்க வேண்டாமே, இந்த கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்க வேண்டாமே, இந்த ஒரு வார்த்தையை நம்ம உடனே பதிலாக பேசியிருக்க வேண்டாமே, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, சில காரியங்களை பேசாமலே விட்டுருக்கலாமோ, எதுக்கு பேசணும், தேவையே இல்லை அப்படின்னு நம்ம அப்புறமா ரிக்ரெட் பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேர் சில வேளையில நம்ம அவசரப்பட்டு தான் ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ரிக்ரெட் பண்ணுவோம். அதனால ஆண்டவரே இந்த ஞானமற்ற பேச்சுகள் பேசிட்டு என் மனசே ரொம்ப கலங்கி போற அளவுக்கு நான் பேசிடாதபடி எனக்கு ஞானம் தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்தில் ஏதாவது ஒன்று யோசிக்காம மடமடன்னு பேசிட்டு
ராத்திரி தூங்காம அவங்களே பிதற்றி கொண்டே இருப்பார்கள். ஐயோ பேசிவிட்டேன், அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவங்க எப்படி யோசித்தாங்களோ தெரியல, அவங்க யார்கிட்ட போய் சொன்னாங்களோ தெரியல, அது என்ன ஆக போதோ தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. ராத்திரி எல்லாம் இவங்களும் தூங்க மாட்டாங்க, பக்கத்தில் கணவனையும் தூங்க மாட்டாங்க, பிள்ளைங்களையும் தூங்க மாட்டாங்க, எல்லாரையும் குழப்படிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஏன்னு சொன்னா பிகாஸ் they did not think before they spoke. அவங்க யோசித்து பேசாததுனால சில வேளையில் என்ன ஆயிருது, அநேகருக்கு குழப்பத்தை உண்டாக்கி விடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பேசணும். ஆண்டவரே எனக்கு நாவல ஞானத்தை தாங்க, என் குடும்பத்தில் ஞானமா பேசுறதுக்கு கிருபை தாங்க. நல்லா கவனிங்க, எப்பொழுதுமே பேசணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும், பார்க்குற எல்லாத்துக்கும் கமெண்ட் பாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பாருங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், பார்க்குறதெல்லாம் பார்த்து உடனே நம்முடைய கமெண்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவை கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், பார்த்த உடனே கலர் ரொம்ப நல்லா இருக்கு, யாரை கேட்டாங்களா அவங்ககிட்ட? ஒன்றும் கேட்கல. நீங்கள் அந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி யாருமே எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கு ஸ்டாப்பே ஆகாது, அப்படியே போய் உங்களுக்கு நல்ல புருஷன் கிடச்சிருக்கான், ஆண்டவர் கிருபை தான். இவருக்கு புருஷன் பின்னாடி நிற்பார், அவரை வச்சுக்கிட்டே இந்த மாதிரிலாம் யார் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா, கேட்டது கூட கிடையாது, பரவாயில்ல நீ பாக்கியசாலிதாம்மா. பின்னாடி இருக்கவர் பொறுமைக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு போகும்போது என்ன தீபாவளியோ அது என்ன நடக்குமோ யாருக்குமே தெரியாது. இது தேவையில்லாத பேச்சுக்கள். அது மாதிரி நம்ம ஞானம் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படியே நுர தள்ளுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சிலது பார்த்துட்டு அமைதியாக அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு தலையை நாட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. சமீபத்தில் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். அது எங்கன்னா இந்த கத்தாரில் தான் அதை கண்டுபிடிச்சேன். கத்தாரில் என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், அவங்க ஒரு சபையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஒரு 5-6 நாள் இருந்தேன் நினைக்கிறேன். 5 நாள் 6 நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாஸ்டர் அவங்க குழுவினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க டீமாக சேர்ந்து காலை உணவு எனக்கு ஹோட்டலில் அது காம்ப்ளிமெண்ட்ரி, அது நான் சாப்பிட்டுக்கலாம் போய். மதியான உணவு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்கு சாப்பாடுன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பம் வருவாங்க, என்னை கூட்டு போவாங்க, அவங்க சாப்பாடு கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துவாங்க. அதுக்கு திருப்பி ஹோட்டலுக்கு வந்துடுவேன், திருப்பி நான் செய்தியெல்லாம் ஆயத்தப்பட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு போயிடுவேன். இது மாதிரி எல்லா நாளும் டெய்லி மதியான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. சாயங்காலம் நைட் சாப்பாடு ஒரு 5 நாளில் ஒரு 3 நாள் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 20 பேர் அப்படியே ஒன்றா, ஒரு 5-10 குடும்பம் ஒன்றா சேர்ந்து எனக்கு ஒரு ஹோட்டலில் கூட்டு போய் பெரிய ஒரு டேபிளை போட்டு நடுவில் என்ன உட்காரச்சு. நான் சாப்பிட்றாலே கிடையாது, என்ன நடுவில் உட்கார வச்சு அதை ஆர்டர் பண்ண இதை ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி எல்லாம் போட்டு நான் என்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு எது பாஸ்டர் பிடிக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் என்ன பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கும் டேஸ்டிங் மாத்திரம் பண்ணிட்டு என் பேரால் அநேகர் வயிறு ஆறினார்கள். அன்னைக்கு எல்லாம் போகும்போது சொல்லிட்டு போனாங்க, பாஸ்டர் நீங்கள் தான் சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா உங்கள் பேர் சொல்லி நாங்கள்லாம் சாப்பிட்டோம். எப்படி யாரோ சாப்பிட்ட சந்தோஷம் தான். அப்போ மதியானம்னா வீட்டு சாப்பாடு, சாயங்காலம்னா ஹோட்டல் சாப்பாடு. ஸோ இது மாதிரி நல்லா கவனிச்சாங்க. நல்லா நம்மளை விருந்தோம்பல் குறைச்சலே கிடையாது, நல்லா கொடுத்தாங்க. ஆனால் மதியானம் தான் என் புத்தி இனத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு வீட்டுக்கு அதே போல தான் போனேன், அவங்க சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு, சிஸ்டர் ரொம்ப அருமையாக இருக்குது சிஸ்டர், ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சிஸ்டர்னு. அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே, பாஸ்டர் இது ஹோட்டலில் வாங்கினது பாஸ்டர். அப்போ தான் நினச்சேன், முதல்ல கேட்டிருக்கணும் இது யார் செஞ்சா அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்காம நான் பாட்டுக்கு என் கமெண்ட்டை எடுத்து விட்டேன் பாருங்க, அந்த அம்மாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. என்னடா இது எங்கே வாங்கினேன், ஹோட்டலில் வாங்கினேன். இதே போல தான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு நாள் அவங்க அவங்க மனைவி சாப்பாடு வச்சாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் கேட்டாங்களாம். அவர் கேட்டிருக்காரு, மனைவியை பாராட்டுப்பா, அவங்க எதை செய்தாலும் என்ன பண்ணு, பாராட்டு, நீ மனைவியை கடிச்சுக்கிடாதுன்னு. இவர் உடனே மனசுல வச்சுக்கிட்டு, சரி நம்ம இன்னையிலேருந்து நல்லா பாராட்டிடுவோம் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். மதியானம் வந்த உடனே அந்தம்மா சூடா சாப்பாடு வச்சு கருவாட்டு குழம்பு ஊத்துனாங்களாம். ஊத்துன உடனே இவர் சாப்பிட்டுட்டு ஒரு பிடி வாயில வச்சு, ஆஹா ஆஹா என்ன அருமை, எவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்க, உன்னெல்லாம் நான் மனைவியா வச்சிருக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும், இதை போலதான் நான் செய்யணும் அப்படின்னு ஊத்துன்னு ஒவ்வொரு டிஷ்ஷையும் ஒவ்வொரு கூட்டையும் என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அந்தம்மா இவர் சாப்பிட சாப்பிட புகழ்ந்துகிட்டே இருக்காரு. அந்தம்மா இவர் ஒவ்வொரு வார்த்தை புகழ்ந்து சொல்ல 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 அந்தம்மா முகம் அப்படியே இறுகிட்டே இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பழக்கம் இல்லாதனால இப்படி இருக்காளோ, நம்ம எப்பவுமே திட்டி தீர்த்துட்டு இருப்போம், இன்னைக்கு முகம் இப்படி இருக்குதே, சரி பழக்கம் இல்லை போல. இவர் போக போக சூப்பர்ஃபிஷியலா எடுத்து பேசிட்டே இருக்காரு. கடைசியா ஏதோ ஒரு கூட்டை கொண்டு வச்சாங்க பாருங்க, ஆஹா அப்படின்னா போட்டாலாம் பாருங்க பாத்திரத்தை தூக்கி டம்மால்னு. ஏமா நான் புகழதரமா செஞ்சேன், ஏமா இப்படி கோவப்படுறேங்க, ஏயா இத்தனை வருஷமா உனக்கு கஷ்டப்பட்டு நான் சாப்பாடு சமைச்சிருக்கேன், ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொன்னதில்லை, இன்னைக்கு தலைவலின்னு சொல்லி வேலைக்காரியை சமைக்க சொன்னா இன்னைக்கு இப்படி புகழ்றியே, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் உடம்புலன்னு கேட்டேன்.
அப்பதான் அவருக்கு புரிஞ்சு, அடாடா புகழணும். ஆனா புகழ்றதுக்கு முன்னாடி யார் செஞ்சான்னு என்ன பண்ணணும், கேட்டுட்டு புகழணும். அப்போ புகழ்ச்சி நல்லதுதான், ஆனா ஞானமா பேசலன்னா அது காரியமே என்ன பண்ணிரும், மாறுபடா மாறிடும். அதுக்கப்புறமா இருதயம் கலங்கி போயிடும். அதனால நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்கணும், ஞானமாக பேச வேண்டியது அவசியம். தேவனை விட்டு கூட நம்மை பிரித்து விடக்கூடிய தன்மை எதற்குண்டுனா இந்த மாறுபாடான பேச்சு. வேதம் சொல்லுது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. என்ன மாதிரி அக்கிரமங்கள் கேட்டா, உங்களுடைய நாவு நியாய கேடுகளை வசனிக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் 141 சங்கீதம் 3 வசனத்துல, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம பேசுற வார்த்தைகள் மனம் பதறி பேசுறது, ஞானம் இல்லாம பேசுறது, தேவனுக்கு நமக்குள்ள உறவை கூட என்ன பண்ணிரும், கசந்து போக பண்ணும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ பூமியில் இருக்கிறாய், தேவன் வானத்தில் இருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்தில் உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். நீ மனம் பதறி பேசாதபடி நீ எச்சரிப்பா இரு. நம்ம தேவனுக்கு முன்பாக செய்யும் வார்த்தைகள், நம்ம சொல்லுகிற வார்த்தைகள், நம்ம கொடுக்கிற உடன்படிக்கைகள், நாம ஆண்டவருக்கு முன்பாக செய்யும் பொருத்தனைகள், இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். மாறுபாடா பேசிட்டு, ஞானம் இல்லாம பேசிட்டு, தேவனுக்கு நமக்கும் உண்மைக்கேடான ஒரு நிலையில நாம மன வருத்தத்தை உண்டாக்கி விடாதபடி, பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தி விடாதபடி, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும், பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரே உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக என்னோட வாயின் வார்த்தைகள் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம கேட்கணும். நிறைய பேர் குழந்தை இல்லை, எனக்கு ஆண்டவர் குழந்தை தந்தாருன்னா கர்த்தருக்கே கொடுத்துருவேன், ஊழியத்துக்கு கொடுத்துருவேன், இப்படிதான் நம்ம சும்மா பேசிடுறது. எதையாவது சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி நான் பொருத்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளை வளர்ந்த உடனே இவ்வளோ அழகா இருக்கானே, டாக்டரா படிச்சா நல்லா இருப்பான், இன்ஜினியர் ஆனா நல்லா இருப்பான், அப்படியே கதையை மாற்றி விட்டுற வேண்டியது. இது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். அப்போ நீங்க பொருத்தனை பண்றதுக்கு முன்னாலே செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல யோசிக்கணும். திராணி இருக்கா, இது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், தேவனுக்கு முன்பாக கூட வார்த்தைகளை பேசணும். மாறுபாடாக இஷ்டத்துக்கு நம்ம பேசிடக்கூடாது. கர்த்தர் வானத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற வார்த்தைகள் ஞானமாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டியது அவசியம். நம்ம செய்த பொருத்தனைகளை செய்வதற்கு நம்ம ரொம்ப நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு தான் பாஸ்டர் நான் கொடுப்பேன்னு கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், ஆனால் ஊழியத்துக்கும் பிள்ளையை வளர்க்குறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க தங்க வழியில தங்க போக்கில் பிள்ளையை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அவனா வரணும், நீங்க என்ன சொன்னீங்க, கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரா, கொடுக்க சொன்னா நீங்க கொடுக்குறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்க சொல்லனா கொடுக்குறேன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்களே உங்க ஆவல்ல போய் கொடுக்குறேன் நீங்க வாயை திறந்து நீங்க கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணிருந்தீங்கன்னா என்ன செய்யணும், அந்த பொருத்தனைகளை செலுத்தணும். நீங்க செலுத்தணும். நீங்க கர்த்தருக்கு முன்பாக அந்த பிள்ளையை கொண்டு வைக்கணும், வச்சுட்டு சொல்லணும், என் பிள்ளைக்கு வேற எதுவும் கிடையாது, என் பிள்ளை கர்த்தருக்காகனா கர்த்தருக்காக மட்டும்தான், வேற எந்த அஜெண்டா என் பிள்ளைக்காக நான் வைக்க மாட்டேன் என்று கர்த்தருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவரே என்னுடைய வாயில என் வார்த்தைகள் ஞானமா இருக்கணுமே தவிர மாறுபாடாக மனம் பதறி நாம் பேசாதபடிக்கு ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்க கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபையாக நம்முடைய உறவுகளிலே நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய உறவுகளை கட்ட, மேம்படுத்த, சீர்படுத்த, ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.